ராவான மகன்டா, தெருவில் நிக்கிறேன் பாருடா, யாராச்சும் பாயசம் வாங்கடா. தினமும் தான் கடைய போடுறேன், ஒருத்தனும் பாயசம் வாங்கலையே. முந்திரியா, திராட்சையா, எல்லாமே போடுறேன். இப்படி பாடி பாட்டு தான் டெய்லி நான் போடிட்டு இருக்குது. அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு டைலாக் நம்பி நானும் கடையை போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இளம்பொருள் எவ்வளோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லா நல்லபடியாக நடக்கும். இது வள்ளுவர் நான் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன். நான் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தான். மலிவாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த உணவுப் பொருளும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாமே கெட்டுக்கணுன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா நான் மாம்பழ பாயசம் போட்டிருந்தேன். ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட பார்த்துட்டு, "இது எவ்வளோ நாழி?" ₹30 சொன்னேன். ஒரே ஒரு கப்பு ₹30. அதுக்கு நான் வந்து கடையில உட்கார பழச்சாறு வாங்கி குடிச்சிட்டு போயிடுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரே பார்த்தீங்கன்னா ₹35 தான் விக்குது. வாங்கிட்டு போனா ஃபேமிலி ஃபுல்லா நாங்க குடிக்கலாம் அப்படின்னாரு. அதில உண்மையிலே என்ன கலந்து பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி, சர்க்கரை, அது போக எசன்ஸு. எசன்ஸ் எடுத்து ஒரு 4, 5 டிராப்ஸ் விட்டுருப்பாங்க. உங்களுக்கு அது மாரி நல்லா திக்கா வந்துரும். அவ்வளோதான். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். நம்ம பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால், மாம்பழம்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷா மாம்பழம் கட் பண்ணி போட்டு நேச்சுரலா ரெடி பண்றோம். எந்த ஒரு கலர்ஸும் சேர்ட் பண்றதில்ல. ஆனா மக்கள் வந்து இத வேணாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க.